வணக்கம் மக்களே, திஸ் இஸ் பிரீத்தி. இப்போ வளர்ந்த இந்த டெக்னாலஜியில் வந்து நிறைய பேருக்கு பெரிய பெரிய ட்ரீம்ஸ் தான் இருக்கும். பட் இந்த ஜென்ரேஷன்லையுமே ஃபுட்டுக்கு கஷ்டப்படுறவங்க, ஏன் ஒரு சைக்கிள் கஷ்டப்படுறவங்க கூட இன்னுமே இருந்துகிட்டே தான் இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல காஸ்க்காக தான் நம்ம புதியம்புத்தூர், நயனார்புரம், கொல்லப்பரம்பு, ஸோ இந்த 3 பிளேஸில் இருக்கிற ரொம்ப கஷ்டப்பட்ட பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம ஐஸ்வர்யம் சார்பில் சைக்கிள்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே அவங்களோட ஃபர்ஸ்ட் சைக்கிள்ஸ். அந்த மொமெண்ட் அவங்க எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம லைவாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே உள்ளே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வாங்க போகலாம். வணக்கம் மக்களே, திஸ் இஸ் பிரீத்தி. நம்ம ஐஸ்வர்யம் கம்பெனி சார்பில் நிறைய பேருக்கு நிறைய விதமான உதவிகள் வந்து பண்ணியிருக்கோம். எஸ்பெஷலி வந்து ஸ்கூல்ஸ்க்கு எஜுகேஷனல் சப்போர்ட்டில் நிறைய பண்ணியிருக்கோம். ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற புதியமுத்தூர் TNTTA வந்து ஒரு ஸ்கூலுக்கு வந்திருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து நம்ம சைக்கிள் ப்ரொவைட் பண்ண போகிறோம். அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ வெல்கம் ஃபாதர். ஸோ நம்ம ஸ்கூல்ஸ்க்கு வந்து இதே மாதிரி ஹெல்ப் கிடச்சிருக்கா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி? எப்பொழுதுமே அரசாங்கத்தின் மூலமாக கொடுக்கப்படுகிற உதவி 12ஆம் வகுப்பு பிள்ளைகளுக்கு கொடுக்கறது வழக்கம். நம்முடைய இந்த ஐஸ்வர்யம் TMT கம்பிகள் மூலமாக துவக்க நிலையில் இருக்கிற 1ல் இருந்து 5ஆம் வகுப்பு உள்ள பள்ளிகளில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கொடுப்பது இது எங்களுக்கு முதல் அனுபவம். இந்த உதவிகளை பெறுகிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். கண்டிப்பாக இது பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, இந்த சமுதாயத்தில் ஒரு விழிப்புணர்வை கொண்டு வரும், மற்றவங்களுக்கும் மிகுந்த உதவியாக இருக்கும் என்பதில் கண்டிப்பாக சந்தேகம் இல்லை. இந்த உதவிகளை செய்கிற நிறுவனத்தை மிகவும் நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்யூ. இப்போ வாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் நம்மளோட கம்பெனி சார்பில் வந்து சைக்கிள்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அவங்களோட சைக்கிள்ஸ் ரிசீவ் பண்ணி ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ அவங்க எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்கன்னா அவங்ககிட்டே நம்ம டேரெக்டாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய், ஏன் சிரிச்சுட்டே இருக்க? சைக்கிள் கொடுத்து உற்சாகத்துல. ஓ, சைக்கிள் கிடைச்ச உற்சாகத்தில் சிரிச்சிட்டு இருக்கியா? சரி, நீ வீட்டுக்கு போன உடனே சைக்கிள் வச்சு என்ன பண்ண போற? வர ஓட்டுவேன், சவுதிக்குள்ள போகாம. சவுதிக்குள்ள போகாம ஓட்டுவியா? எத்தனை நாள் சவுதிக்குள்ள போகாம? 2 நாள் அப்படியே சவுதிக்குள்ள போகாம வச்சிருப்ப. அப்படிதானே? வீட்டு போன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டு காட்டுவில்ல எனக்கு புது சைக்கிள் வந்திருக்கு அப்படின்னு? சரி, நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லி வச்சாச்சு அட்வான்ஸா? சரி, ஓகே. உன் பேர் என்ன? கருப்பசாமி. நல்ல பக்தியா வந்திருக்கியப்பா. எதுக்குப்பா? இந்த சைக்கிள் கிடைக்கிற ஆர்வத்துல கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் சார். ஓஹோ, எத்தனாவது ரேங்க் போடணும் சார். ஆர்வத்துல காலைல கோயிலுக்கு போய் விபூதிலாம் அடிச்சுட்டு வந்துட்டியா? சரி, ஓகே. நீ பெரிய என்ன ஆக போற? கலெக்டர் ஆக போறியா? கலெக்டரா என்ன பண்ணுவ? குற்றவாளிகள்லாம் தப்பு செய்யறவங்களை தண்டிப்பேன். குற்றம் தப்பு செஞ்சவங்க எல்லாம் தண்டிப்பியா? சரி, ஓகே. உனக்கு எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்? கணக்கா? ஐயோ, என்ன அப்படி ஆப்போசிட்டா இருக்கு? எனக்கு ஆப்போசிட்டா. எனக்கு மேத்ஸ் வராது. சரி, ஓகே. நல்லா படிப்பியா நீனும்? சரி, இப்போ வாய்ப்பாடு கேட்பேன், சொல்லுவியா நீனு? எத்தனை வாய்ப்பாடு வரைக்கும் தெரியும் உனக்கு? 10 வரைக்கும் தெரியுமா? சரி, 8ஆம் வாய்ப்பாடு சொல்லு. வரட்டு ஈரட்ட பின்னாரு 3 அடுத்து 4 42 5 40 6 48 7 56 8 64 98 72 98 90 11 12 96 போயிட்டே இருப்பான் போலயே. 80 அது வரைக்கும் தான் எனக்கு தெரியும்பா. மல்லிப்பூலாம் வச்சிருக்காங்க. என்ன இது எங்க பூத்த பூ? எங்க வீட்ல. உங்க வீட்லயே பூத்ததா? சரி, நீ சொல்லு. படிச்சு முடிச்சு நான் இப்படி மட்டும் இருக்க கூடாது அப்படின்னா அது என்னது? எல்லா வேலைக்கும் போகலாம், ஆனால் எந்த வேலையும் மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடாது. வேலையும் இல்லாமல் இருக்கக்கூடாது. எல்லாரும் கிளாப் பண்ணுங்க.
சரி ஓகே, அப்ப நீ என்னதான் ஆவ? டாக்டர். டாக்டர் ஆவே. எதுக்கு டாக்டர் ஆகணும்னு உனக்கு ஆசை எப்போல இருந்து ஆரம்பிச்சது? எங்கள் ஊரில் ஹாஸ்பிட்டல் கிடையாது, எந்த மருந்து வசதியும் கிடையாது. அதனால நான் டாக்டர் ஆகி எங்கள் ஊரில் இலவச மருத்துவமனை வைக்கணும். ஓ சூப்பர் சூப்பர். உன்னோட ட்ரீம் வந்து கண்டிப்பா வந்து சக்சஸ் ஆகும் சரியா? சரி, இப்போ உனக்கு இந்த சைக்கிள் கிடைச்சிருக்கல, எப்படி ஃபீல் பண்ற நீனு? ரொம்ப ஹாப்பியாக. ரொம்ப ஹாப்பியா இருக்கா? நீ எந்த ஊர் தம்பி? கொல்லம்பரம்பு. ஆ கொல்லம்பரம்பு. கொல்லமரும்பு குறிச்சால கிட்ட. கொல்லமரும்பு குறிச்சால நீ வந்துடுறியா தம்பி என் கூட ஊருக்கு? சிரிச்ச மாதிரி இருக்கல, எங்க ஊருக்கு வந்துரு. எனக்கு ஒரு பாப்பா தம்பி இருக்காங்க, அவங்களாம் யார் பாப்பா? தங்கச்சியை நான் தான் பார்த்துப்பேன். நீ தான் பாப்பியா? அப்ப அம்மா? நான் இருந்தாதான் ஏதாவது கதை ஓடும். அப்பாவும் சரியில்லை, அந்த அண்ணா இருந்தாதான் தண்ணி எடுக்கணும் செய்யணும். சின்ன வயசுல நீ என்ன பண்ண? வீட்டுக்கு போய் என்னென்னலாம் பண்ணுவ? அக்காட்ட சொல்லுங்க வா. வீட்டுக்கு போனோன்னு என்னென்னலாம் பண்ணுவ? நான் இப்போல்லாம் வீட்டுக்கு போனோன்னா எங்கள் அம்மா தண்ணி எடுக்க சொன்னா நான் எட்டு வருவேன், எல்லாம் செய்வேன். நீ சின்ன வயசுல எவ்வளோ உனக்கு அதே capacity? மாதிரி எனக்கு இப்படி சைக்கிள் கிடைக்கும்னு நான் எதிர்பார்த்ததே இல்லை. எங்கள் சாரும் உனக்கு பேர் இல்லையே எப்படி கிடைக்கும்னாங்க. எப்படி அது எங்கள் சாருங்க வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கு எங்கள் சாருகளுக்காக நன்றி சொல்கிறோம். ரொம்ப ஹாப்பியா இருக்கியா நீ சைக்கிள் வாங்கினல? எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்ப வீட்டுக்கு போய் சொல்லு. நான் எங்க சைக்கிள் வாங்க போறேன்னு எங்க பாப்பாட்ட சொன்னோம். என் பாப்பா அப்படி சந்தோஷப்பட்டேன். அண்ணன் சைக்கிளா எனக்கு ஒரு ரவுண்ட் தருவியா அப்படின்னு கேட்டேன். சரின்னு சரி வாங்கிட்டு வா போ அப்படின்னா. அப்படியா? வீட்டுக்கு போன உடனே பாப்பா 2 பேரையும் வச்சு ஓட்டணும் சரியா? ஜாலியா இருக்கணும் லைஃப்ல சரி, எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும், ஃபீல் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இந்த சைக்கிள் எதுக்குன்னா எங்க அம்மாவுக்கு கடைக்கு சாமான் வாங்கிட்டு போவேன். அந்த மாதிரி இது. அக்கா வந்து உங்ககிட்ட ஜாலியா பேசணும்னு வந்த நீ என்ன விட்டு அழ வச்சிருவ போலயே. அதே மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு இதுலயே போயிட்டு வர சரியா இருக்கும். பார்த்து போகணும் சரியா? வேகமாலாம் போக கூடாது ஓகேவா? சரி, தேங்க்யூ சொல்லிடுறாங்க பார்த்து எல்லாருக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ. அதே மாதிரி இந்த சைக்கிள் ரெடி பண்ண எங்கள் சாருக்கும் நன்றி, கொடுத்தவங்களுக்கு நன்றி. எங்கள் சார் வந்தோடனே எங்களுக்கு ஒரு புது டேபிள் வாங்கி போட்டிருக்காங்க, ஸ்டீல் டேபிள். அது மாதிரி பள்ளிக்கூடம் கெட்டவும் இவங்க வந்தோடனே ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் எங்கள் சாருக்கு ரொம்ப நன்றி. குருசாலை வரைக்கும் படிக்க போனால் சைக்கிள் தான் போவோம். அங்கே பஸ் வசதி ஒரே ஒரு நேரம் தான், அதனால் சைக்கிள்லே தான் போவோம். ஐஸ்வர்யம் கம்பெனியோட ஓனருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. உங்கள் எல்லாரையும் பார்க்குறது வந்து எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பி. ஸோ ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இந்த மலையிலையும் வந்து நீங்கள் எல்லாரும் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது எங்களுக்கு இன்னும் வந்து பூஸ்டப் ஆகுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஹலோ மக்களை, இப்போ வந்து சில வீரர்களும் வீராங்கனைகளும் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு போட்டி வைக்க போகிறோம். நம்மளோட ஐஸ்வர்யம் சைக்கிள் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அதிலே தான் நம்ம காம்படிஷன் வைக்க போகிறோம். என்ன காம்படிஷன் பார்த்தீங்கன்னா ஸ்லோ ரேஸ். சைக்கிள் ஸ்லோ ரேஸ் சரிங்களா? இதில் ஸ்பீடாக போயிட்டீங்கன்னா தோத்துருவீங்க. உங்களோட எண்ட் பாயிண்ட் வந்து அந்த லாஸ்ட் மரம் இருக்குல்ல, அந்த அண்ணா நடந்து வர்றாங்களா, அதுதான். ஸோ அதில் யார் ஃபர்ஸ்ட் போறீங்களோ தோத்துருவீங்க. லாஸ்ட்டாக யார் போறீங்களோ அவங்க தான் வின் பண்ண போறீங்க. ரெடியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? 1 2 3 ஸ்பீட்ல மாஸ்லோ அவுட்டே அவுட்டே. நம்ம சிங்க குட்டி தான் வின் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ரெண்டு வீரர்களுக்கும் வீராங்கனை 2 பேருக்கு போட்டி, யார் போறோம் பாப்போம். அவே எண்ட் பாயிண்ட் ஆகுது. ஸ்லோ 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 ஸ்லோ. ஐயா சரி, இவங்க தான் வின் பண்ணிருக்காங்க. அவங்க பேரு அபிநயா. ஓகே, இவங்க தான் வின் பண்ணிருக்காங்க. சூப்பர். செட் கோ. இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. ஸ்லோ போணும் தம்பி. அவுட் 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 தம்பி அவுட். அவன் அவுட், ஃபர்ஸ்ட் ஒன் அவுட். ஆமா அவுட். போயிரங்கடே. போறா தம்பி பிரேக். சரி சரி சரி.
ஓகே மக்களே, இப்போ நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அவங்களோட ஓன் வெஹிக்கிள் வந்து ரிசீவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் அவங்க எவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க அப்படிங்கிற லைவ் மொமெண்ட்டும் நம்ம பார்த்தோம். ஸோ இது எல்லாமே நாங்கள் வந்து ஒரு விளம்பரத்துக்காக பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். பிகாஸ் நம்ம ஐஸ்வர்யம் சார்பில் நிறைய பேருக்கு நிறைய உதவிகள் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் விழிப்புணர்வு தான். ஸோ இதை பார்த்து ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் கூட அது எங்களோட வெற்றியாக தான் நாங்கள் பார்க்குறோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இப்போ எல்லாரும் பாய் சொல்லிடலாமா? பாய். என்னடா நீங்க கொடுத்த சைக்கிள் இவன் என்ன போறா? போயிட்டு தான் பேசுங்க. சரி வாங்க. இது என்ன பிரமாதம்? இது விட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. வண்டியை 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 வண்டியை. ஐயோ, இந்த நாயை நம்பி எப்படி உட்கார்றது? ஒரு நல்ல டிரைவரா கிடைச்ச உடனே இந்த நாயை டிஸ்மிஸ் பண்ணு. என்னடா நீங்க கொடுத்த சைக்கிளை நீங்களே ஆட்டையை போட்டு போறீங்க அப்படின்னு மட்டும் தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. இப்பதான் ஒருத்தன்ட்ட வந்து கெஞ்சி கூத்தாடி வாங்கியிருக்கேன். ஏன்னா நம்ம கொடுத்த சைக்கிளை நம்மளே ஓட்டலைன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஓட்டலன்னு சொல்லிட்டு நீ ஏன் பின்னாடி உட்காந்துருக்க அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. ஹைட்டு பத்தலைங்கடா, என்ன பண்ண? அதான் வந்து சைக்கிளுக்கே ஒரு டிரைவரை போட்டிருக்கேன். ஸோ ஒரு 5 நிமிஷம் டிரைவர் இவங்க தான் எனக்கு. ஸோ நாங்கள் வந்து சைக்கிள் ஓட்டிட்டு ஜாலியாக இருக்க போகிறோம். அது வரைக்கும் வரட்டா.